बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली व नुसल्लिम अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल्लु नफ्सिन ज़ाइक़तुल मौत व इन्नमा तुवफ़्फ़ौना उजूरकुम यौमल क़ियामह फ़मन ज़ुहज़िह अनिन नार व उद्खिलल जन्नत फ़क़द फ़ाज़ वमल हयातुद दुनिया इल्ला मताउल गुरूर। सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। अल्लाह ताला ने हर इंसान के लिए दो ज़िंदगियाँ बनाई हैं। गण्यमानवர்களே, அல்லாஹ் தஆலா அதற்கு ஆரம்பத்தில் ஹம்து ஸலவாத் ஓதினான். அதுக்கு பின்னால் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு வாழ்க்கையை நிச்சயிக்கிறான். एक ज़िंदगी मरने से पहले है और एक ज़िंदगी मरने के बाद शुरू होगी। ಒಂದು ಮೌತಾಹರಕ್ಕೆ ಮುನ್ನಾಲು ಉಳ್ಳ வாழ்க்கை, ಇನ್ನೊಂದು ಮೌತಾಹರತೋಡ ಆರಂಭಿಸಿರೋ வாழ்க்கை. मरने से पहले वाली ज़िंदगी मुख्तसर है और मरने के बाद वाली ज़िंदगी इतनी लंबी है कि उसकी कोई हद ही नहीं। மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அது சுருக்கமான வாழ்க்கை, கொஞ்ச காலத்துக்குள்ள வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்குது, அது எவ்வளவு நீளமானது என்றால் அதுக்கு ஒரு இல்லை, அதுக்கு ஒரு முடிவு. मरने से पहले के गम आर्जी हैं और मरने से पहले की खुशियाँ भी आर्जी हैं। கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில வாழ நிம்மதி, மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில வாழ கவலை, இது எல்லாமே அது இடையில வாழத்தான் அது ஒன்றும் நிரந்தரமானது. मरने से पहले की इज्जत और जिल्लत ये दोनों आर्जी और वक्ती है। கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கையில வாழ கண்ணியம் தேவை, அதுவும் அது கொஞ்ச நேரத்துக்குள்ளதே தவிர அதுவும் நிரந்தரமானது. मरने से पहले की नेमतें भी आर्जी हैं, मुसीबतें भी आर्जी हैं। மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில கிடைக்கிற ஞாபகங்கள், பாக்கியங்கள் அதுவும் கொஞ்ச காலத்துக்குள்ளதே. மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில வாழ சோதனைகள் அதுவும் கொஞ்ச காலத்துக்குள்ளது. और मरने के बाद की ज़िंदगी इतनी लंबी है कि उसकी कोई हद और उसका हिसाब ही नहीं। கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எவ்வளவு நீளமானது என்றால் அதுக்கு ஒரு இல்லை இல்லை, அதுக்கு ஒரு கணக்கு செய்யலாம். जो वहाँ कामयाब हो गया वो हमेशा कामयाब रहेगा, யார் அந்த மறுமையுடைய வாழ்க்கையில வெற்றியாளர்களாக ஆயிட்டாங்களோ அவர்கள் காலமெல்லாம் வெற்றியாளர்கள் தான். और जो वहाँ नाकाम हो गया वो हकीकी नाकाम है। யார் அந்த மறுமையில வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாங்களோ அவர் உண்மையிலேயே யதார்த்தமாகவே அவர் தோல்வி அடைந்தவர். अभी ये दोनों जिंदगियां हर इंसान के साथ लगी हुई हैं, चाहे वो मुसलमान हो चाहे काफिर हो। இனிமேல் இந்த ரெண்டு வாழ்க்கை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது, முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கட்டும், चाहे वो नेक हो चाहे वो फासिक हो। அவர் நல்ல மனுஷனா இருக்கட்டும் அல்லது ஒரு பாவியான மனுஷனா இருக்கட்டும். लेकिन अफसोस कि आज हम सारी मेहनत सारी कोशिश मरने से पहले वाली मुख्तसर ज़िंदगी के लिए कर रहे हैं और मरने के बाद वाली ज़िंदगी को भूले हुए। ஆனால் கவலைக்குரிய செய்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும் எவ்வளோ உழைப்பு முயற்சி யோசனைய மூத்துக்கு முன்னால உள்ள இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு தாக்கிட்டோம். மூத்துக்கு பின்னால உள்ள நீளமான அந்த வாழ்க்கைக்கு அதை பற்றி நாம் மறந்து இருக்கிறோம், மறந்துட்டோம். सारी दुनिया आज मरने के बाद वाली ज़िंदगी को भूले हुए है। முழு உலகமும் இன்றைக்கு மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறந்தவர்களாக இருக்கிறோம். कोई कुर्सी के पीछे दौड़ रहा है, कोई माल के पीछे दौड़ रहा है, कोई औरतों के पीछे भाग रहा है। சில பேர் சில பதவிகளை அடையிறதுக்கு பின்னால ஓட்டுறாங்க, சில பேர் சொத்து செல்வத்தை அடையணும் பின்னால ஓட்டுறாங்க, சில பேர் சில பெண்கள் அப்படி ஆசைப்பட்டவைகள் அடையணும் அதுக்கு பின்னால ஓட்டுறாங்க. नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है कि दुनिया में ऐसे रहो जैसे मुसाफिर रहता है। हज़रत रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களுக்கு சென்றது தெரியுமா, உலகத்துல ஒரு பிரயாணம் செய்தாலும் போல நீங்க வாழுங்க.
हम यहाँ मुसाफिर हैं, मैं यहाँ मुसाफिर हूँ श्रीलंका में। அதை சொன்னாங்க, நான் இப்ப இலங்கையில ஒரு பிரயாணியாக வந்திருக்கிறேன். अगर मुझे यहाँ का खाना हजम नहीं होता, यहाँ का खाना पसंद नहीं आता, तो मैंने गुजारा करना है चूँकि मुसाफिर हूँ। அதில் சொன்னாங்க, இப்ப இங்க வந்தாச்சு, இப்ப ஸ்ரீலங்கால சாப்பாடு எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது, வாங்கி வச்சா நான் என்ன செய்யணும்? வந்த நாளா கடத்த தான் வேணும், ஏன்னா பிரயாணி. अगर यहाँ का पानी मुझे मुआफिक नहीं है तो चंद दिन के लिए मैं यहाँ फ़िल्टर तो नहीं लगाऊंगा अपने लिए। சொன்னாங்க, குடிக்க வச்சுக்கிற தண்ணி அது எனக்கு சரியா உடம்புக்கு பொருத்தமாக ஆகிட்டான், என்ன செய்யலாம்? எனக்கு சரி ஒரு ஃபில்டரை உருவாக்குறது நான் செஞ்சு பண்ணிப்பேன். அப்படி செய்யறது கொஞ்ச நாள் தான் நீக்கும், इसलिए कि चंद दिन के बाद मैंने चले जाना है। காரணம் என்னன்னா கொஞ்ச நாள்ல வீட்டு போயிட்டு नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम जो सारे नबियों के सरदार हैं, सारे नबियों के इमाम हैं, दुनिया में सबसे अफजल वही है। எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுடைய தலைவர், எல்லா நபிமார்களுடைய இமாம், பூமிக்கு மேல வாழ்ந்த அத்தனை மனிதர்கள் ஆக சிறந்தவர் அவங்க, सबसे ज्यादा अल्लाह के करीब है, ஆக அல்லாஹ்க்கு நெருக்கமான, सबसे ज्यादा उनकी दुआएं कबूल होती थी। எல்லார காட்டிலும் ஆகவே விசேஷமா அவங்களோட துஆ தான் அல்லாஹ்விடத்துல கபூல், सबसे ज्यादा बाइख्तियार थे। கண்ணியமானவர்களே, ஆக விருப்பமா துனியால சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்। आज तो किसी को दुआओं की कबूलियत का वजीफ़ा मिल जाए तो उस दुआ की कुव्वत से अपना घर भी बना लेगा, बच्चों को नौकरियां भी दिलवा देगा, बहुत सारा पैसा भी इकट्ठा कर लेगा। கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்களோட சமூகத்துல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு துவா ஒன்று கிடைக்குது, எப்படி துவாட்டா அந்த துவாவை ஒரு கேட்டா அவர் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும், அவர் கேட்கறதெல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு அப்படி ஒரு துவா ஒன்று யாருக்கு சரி கிடைச்சிட்டா, எங்க சமூகத்தில் இருக்கிறார்கள் அவங்க அந்த துவாவால என்ன வாங்கிட்டு இருப்பாங்க? அதில் சொன்னாங்க, அந்த துவாவால அவர் ஊட கட்டி கொள்வார், அந்த துவாவால பிள்ளைகளுக்கு எல்லாம் தொழில வாங்கி கொடுத்துடுவார், அந்த துவாவால அவர் சொத்து செல்வங்களை சேர்த்து கொள்வார்। हमारे नबी की दुआ की कबूलियत का आलम ये था कि आपकी ज़बान से अभी पूरे अल्फाज भी अदा नहीं होते थे, वो काम हो जाया करता था। आपकी ज़बान से अभी अल्फाज भी पूरे अदा नहीं होते थे, उससे पहले ही वो काम हो जाता था। हज़रत अली की आँख में दर्द था, आपने लुआब मुबारक आँख में डाला, आँख ठीक हो गई। अली रज़ियल्लाहु अन्हु கண்ணில வருத்தம் கண்ணோய் இருந்துச்சு, கிட்ட கூப்பிட்டு தன்னுடைய எச்சில் எடுத்து அவனோட கண்ணில வச்ச மட்டும் அந்த நோய் குணமாகி। ग़ज़वे उहद में हज़रत क़तादा की आँख बाहर आ गई, तीर लगा और आँख बाहर आ गई। உஹதுடைய யுத்தத்தில் ஹज़ரத் क़तादा रज़ियल्लाहु अन्हु கண்ணில அம்பு குத்தி கண் வெளியே வந்தது। वो अपनी आँख को हुजूर के पास हाथ में उठा के लाए। அவங்க தன்னுடைய கண் வெளியே வந்த கண்ணை தன் கையில தூக்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வராங்க। आपने उनकी आँख को आँख की जगह रखकर अपना लुआब लगाया तो कहते हैं पहले से ज्यादा आँख खूबसूरत हो गई। சொன்னாங்க, உடனே என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் எடுத்த இடத்துல அந்த கண்ணை வச்சுட்டு தன்னுடைய முபாரக்கான எச்சில் எடுத்து பின் தடவி விட்டாங்க। हज़रत अब्दुल्लाह इब्न जहश ग़ज़वे उहद में आपकी खिदमत में हाजिर हुए, उनकी तलवार टूट गई थी। आपने खजूर की एक शाख उनके हाथ में पकड़ाई, जो हज़रत अब्दुल्लाह इब्न जहश के हाथ में जाते ही तलवार बन गई। अब्दुल्लाह इब्न जहश रज़ियल्लाहु अन्हु मैदानத்தில் இருக்கிறாங்க, யுத்தம் செஞ்சு கொண்டு போற நேரம் கையில இருந்த வாள் உடைஞ்சிச்சு। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இருந்த பேரிச்ச மரத்துல ஏதோ ஒரு கிளை மாதிரி உள்ள உடைச்சி அத உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க। அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு தன் கையில வாங்கி எடுக்கக்குள்ள அது வாளாக மாறிச்சு। आप इस्तिंजा के लिए जा रहे थे तो हज़रत अली से फरमाया, अली मैंने इस्तिंजा करना है लेकिन पर्दे की जगह नहीं है, ये जितनी छोटी छोटी शाखें फैली हुई हैं इन सब से कहो कि अल्लाह का रसूल तुम्हें बुलाता है, सब के सब जमा हो जाओ
ताकि मैं पर्दे में इस्तिंजा कर सकूँ। हज़रत अली कहते हैं मैंने उन फैली हुई शाखों को जो ही जाके रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम का पैगाम सुनाया तो वो शाखें और वो छोटे छोटे पौधे वो भाग भाग के आए और आके एक जगह जमा हो गए और इतने गहरे हो गए कि जिसके पर्दे में अल्लाह के नबी कज़ाए हाजत से फारिग हुए। हज़रत रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்திஞ்சா போக வேண்டிய தேவை வந்துச்சு. பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திஞ்சா போகணும்னு தேவை வருது. ஆனால் மறைஞ்சு போறதுக்கு திரை ஒன்றும் இல்லாமல் மறை ஒன்றும் இல்லை. இந்த வளர்ந்திருக்கிற சின்ன சின்ன மரங்கள் சின்ன சின்ன செடிகள் புல்லெல்லாம் இல்லை. இதை பார்த்து நீங்க செல்லுங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஞ்சா போற தேவை வந்து நீ எல்லாரும் வந்து ஒரு தர மாதிரி இங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அப்படி அலாம் பண்ணினேன். இந்த கண்ணால பார்த்தேன் அந்த மரங்கள் இலைகள் புல்லுகள் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து நின்று தெரியாம மாறிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையை போச்சு. एक दफ़ा आपके घर में फाका था, अहले बैत को फाका था। आप अलैहिस्सलाम ने एक खजूर के दरख्त के पास हज़रत अली को भेजा जिसमें फल नहीं था, फलों का मौसम ही नहीं था। आपने हज़रत अली को भेजा और फरमाया अली इस खजूर के दरख्त से कहो कि रसूलुल्लाह का हुक्म है कि आप हमें खजूरें दो। हज़रत अली कहते हैं कि हालांकि उसमें खजूरें लगी हुई नहीं थीं लेकिन अल्लाह के नबी का नाम लेते ही उस पर से टप टप से खजूरें गिरने लगी। ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பங்கள் அவரோட வீட்டுல நீண்ட நாளாக சாப்பாடு எதுவும் இல்லை. அவங்க கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த பேரிச்ச மரத்தை விட்டோம். அந்த மரத்துக்கு செல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை உனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் பசிக்கிறாங்க அவங்களுக்கு நீ கொஞ்சம் பேரிச்ச மரம் தரணும். अब आने की பேரிச்சம்பழத்துடைய சீசனும் இல்லை, பேரிச்சம்பழமும் இல்லை மரத்துல. அவன் யோசிக்கல ஸல்லல்லாஹு சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்பி போயிட்டு சொன்னாங்க என்ன ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய கட்டளை உன்னுடைய பேரிச்சம்பழங்கள் தர சொல்லி சென்ன மட்டும்தான் அந்த பேரிச்சம்பழத்திலிருந்து பழங்கள் கொட்ட ஆரம்பிச்சு. आप मक्का से मदीना हिजरत कर रहे थे। रास्ते में एक जगह आती है राबिग। वहाँ पे एक बूढ़ी औरत का खेमा था, उसका नाम उम्मे माबद था। जब आप उस खेमे की तरफ गए तो देखा कि सारा खेमा खाली है, एक बुढ़िया बैठी हुई है। तो आप अलैहिस्सलाम ने उम्मे माबद से कहा कि आप लोग आपके पास कुछ खाने को है? उनका मेरे पास खाने के लिए कुछ नहीं है। एक मरियल बिल्कुल मरने के करीब कमज़ोर एक बकरी है वो खड़ी हुई है, उसके अलावा मेरे पास कुछ नहीं है। तो आप अलैहिस्सलाम ने फरमाया इसका मैं दूध निकाल लूँ? कहा इसमें दूध है ही नहीं, आप कैसे निकालेंगे? आपने फरमाया बस आपकी इजाज़त चाहिए, दूध हमें अल्लाह देगा। चुनांचे आपने उससे फरमाया जो घर का सबसे बड़ा बर्तन है वो ले आओ। वो घर का सबसे बड़ा बर्तन ले आई। रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हाथ जब उस मरियल बकरी के थन पे लगा तो ऐसे दूध निकलने लगा कि सारे घर के सारे बर्तन भर लिए। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய அவரோட பிரயாணம் நாபிகள் சொல்லக்கூடிய அந்த பகுதியான பிரயாணம் நேரம் ஒரு சின்ன குடில் ஒன்று இருந்துச்சு. அதுல ஒரு வயசு போன ஒரு வயசாலியான ஒரு பொண்ணு அவங்க தான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நலஞ்சாவையை சந்திச்சு அவரை கேட்டாங்க ஒரு வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்னை ஆட்சி பண்ணிக்குமா? அந்த பொம்பளை சொன்னா உங்க வீட்டுல எதுவுமே இல்லை சாப்பிடுறது, வெறுமனே ரொம்ப மெலிந்து போனேன் மௌத்தாகிறதுக்கான அலைக்கான நிலைமையில் உள்ள ரொம்ப ஒரு சோர்வான நிலைமையில உள்ள ஒரு ஆடு, இந்த ஆட்டுக்குட்டி சொன்னாங்க இந்த ஆட்டுல இருந்து பால் நான் கலந்து குடிக்கிடுமா? அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க இதுல பாலே கிடையாது, அதுக்கு சாப்பாடே இல்லை, அது இன்னைக்கா நாளைக்காக இருக்குது, அந்த ஆட்டுல இருந்து நீங்க எப்படி பால் இருப்பாங்க? சொன்னாங்க நான் அது கேட்கல, நீங்க அனுமதி தந்தா அந்த ஆட்டில இருந்து எல்லாம் எங்களுக்கு பால் தருவாங்க. அப்ப அந்த பெண்மணி அனுமதி கொடுக்கலாம். இப்ப சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிற ரொம்ப பெரிய பாத்திரம் எதுவும் அதை எடுத்துருவாங்க. அந்த பெண்மணி வீட்டுல உள்ள ரொம்ப பெரிய பாத்திரத்தை கொண்டுதான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கை
நாட்டு பள்ளியில பட்டது மட்டும்தான். நாங்க அந்த பாத்திரம் மட்டுமல்ல, வீட்டுல இருக்கிற அவ்வளவு பாத்திரங்களும் மாட்டு பாலால நிரம்பிட்டு. एक दफ़ा हज़रत अली रज़ी अल्लाह ताला अन्हु हमारे नबी के साथ सफ़र में थे। तो जब सफ़र में होते थे तो अलग अलग बिखर के आराम करते थे। तो मुख्तलिफ़ जमातें होती थीं, आपस में नमाज़ें पढ़ते थे। हज़रत अली ने असर की नमाज़ नहीं पढ़ी थी, हुजूर ने पढ़ ली थी। और हज़रत अली हुजूर के पास बैठे हुए थे कि अचानक वही का सिलसिला शुरू हो गया। हमारे नबी ने अपना सर मुबारक हज़रत अली की गोद में रख लिया और वही का सिलसिला इतना लंबा हुआ कि सूरज गुरूब हो गया। ஒரு நாள் ஒரு பிரயாணத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூட பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். பொதுவாக பிரயாணம் என்று வந்தால் தங்குற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேரா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல தங்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அசருடைய தொழுகை நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை அப்ப பிரிஞ்சு போனா அந்த ஜமாத் அங்கே கடையை தொழுதுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அசர் தொழுதுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நேரத்தில் அவங்க அசர் தொழுதிருக்காங்க. வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ஏற்பாடு வகை இறங்க ஆரம்பிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தலை அலி ரலியல்லாஹு துணையில வச்சிருக்காங்க. வஹீயுடைய அந்த இறங்க ஆரம்பிச்சு வகை இறங்கி கொண்டிருந்தது. அந்த தொடர் எவ்வளவு நீடிச்சிருந்தால் சூரியன் மறைஞ்சு. अब सूरज गुरूब हो गया और हज़रत अली ने असर की नमाज ही नहीं पढ़ी। சூரியன் மறைச்சிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ர தொழுதிருக்காங்க. तो गोया हज़रत अली की असर की नमाज क़ज़ा हो गई। இவென்னதான் இறங்குது அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ர தொழுகை கதாவாய்। हमारे नबी ने अल्लाह से दुआ की, या अल्लाह, अली तेरे नबी की खिदमत में था, तो सूरज को वापस ला ताकि अली अपने वक्त पर नमाज अदा करे। உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினாங்க, யா அல்லாஹ், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு உன்னுடைய நபியுடைய பணிவுடைய உன்னுடைய நபியுடைய ஹிதமத்தில் இருந்தாரே, அதனால அவருக்கு அசர் தொகை கிடைக்கல. அதனால மறைஞ்ச சூரியனை திருப்பி கொண்டு வாயாங்களா. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை அல்லாஹ் இல்லாம உரிய நேரத்தில் தொழணும் என்ன துஆ கேட்டாங்க। साहबा कहते हैं गुरूब हुए हुए सूरज को हमने दोबारा निकलते देखा। சுப்ஹானல்லாஹ்। சஹாபாக்கள் சொல்றாங்க, மறைஞ்சு போன சூரியன் அதே வழியால திருப்பி எழுப்பி மேல வந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம்। और हज़रत अली ने असर की नमाज पढ़ी, उसके बाद गुरूब हुआ। पर अली रज़ियल्लाहु अनहु असर தொழுதாங்க, அதுக்கு பின்னாடி आपको अपने नबी की अजमत का अंदाज़ा हो गया इन छोटे छोटे वाक़यात से? அதுல சொன்னா இப்படி சில சில சம்பவங்களை சொல்ல இப்போ கொஞ்சம் விலங்க வருதா ஏட நபி யாருன்னு சொல்லி पूछे ना इनसे। அது கேக்குறாங்க, விலகிச்சா சரி। आपको अपने नबी की अजमत का अंदाज़ा हो गया? जी पूछे ना। அது கேக்குறாங்க, இது என்ன சொல்றது தமிழ்ல சொல்லுங்க, சத்தம் வந்தா சார்। जी आप इनसे पूछें कि आपको अपने नबी की अजमत का अंदाज़ा हो गया? அதுல சொல்ல திருப்பி கேளுங்க, இந்த சம்பவங்களால உங்களுக்கு ஏன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதி விலகிச்சான்னு கேக்குறாங்க। आपको अपने नबी की दुआ की ताकत का अंदाज़ा हो गया? क्या नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की दुआ एवं शक्ति उल्लेख की चार इतनी ताकतवर दुआ थी आपकी। इंत अलगो शक्ति उल्लेख दुआ है नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की, इतनी अल्लाह के यहाँ उनकी चलती थी। इंत अलगो अंद दुआ अल्लाह रसूल की। दुनिया में कोई ऐसा ताकतवर इंसान हुआ? दुनिया का इल्मादर दुआ का शक्ति उल्लेख वेरोल मनिल इल्मा, लेकिन इस ताकत से आपने कभी अल्लाह से दुनिया को नहीं मांगा। इबलो शक्ति वाहिद दुआ वाला अल्लाह नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह रसूल और तरमावली ने दुनिया की अक्सर जिंदगी फाके में गुजारी। அவர்களுடைய வாழ்க்கையில அதிகமான பகுதி ஏழ்மையிலையும் வறுமையிலையும் பட்டியலையும் தான் கண்டிச்சு। 3 दिन आपके पास खाने के लिए कुछ नहीं होता था। எத்தனையோ மூணு நாள் இவர்களை ஒரு நேர சாப்பாடு இல்லாம கழிச்சு। आप मस्जिद में बैठे हुए थे, हज़रत काब बिन उजरा आपकी खिदमत में आए और कहा, या रसूलल्लाह, माली अराका मुतग़य्यिरल लौन, आपके चेहरे का रंग बदला हुआ क्यों है?
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறாங்க. காபிர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உனக்கு முகம் மாறி இருக்குது, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. आपने फरमाया, या काब माँ दखल जौफी माँ यदखुल जौफ ज़ात कब्दिन मुंदु सलास। ए काब, मैंने 3 दिन से कुछ नहीं खाया। சொன்னாங்க, காப் 3 நாள் ஆச்சு இந்த வயிற்றுக்கு எந்த சாப்பாடும் போகல, அந்த பசியில தான் இந்த முகம் மாறி இருக்குது. आप ऐसी चटाई पे लेटते थे जिसने आपकी पीठ पे लकीरें डाल दी थी। ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தி தூக்குற அந்த பாய் இருக்குது, எப்படியானதுன்னா அந்த முபாரக்கான மருதுல அந்த பாயுடைய அடையாளங்கள் பதிஞ்சிருக்கு. आप ऐसा लिबास पहनते थे जिसमें कई जगह पेवंद लगे हुए थे। அவங்க உடுத்திருந்த உடுப்புகள் எப்படின்னா அதுல பல இடங்கள்ல ஒட்டி போட்டு. आप इतने छोटे घर में रहते थे, जब आप तहज्जुद में सजदा करते थे तो हज़रत अली, हज़रत आयशा के पाँव आपकी सजदे की जगह में होते थे। आप उनको इशारा करते थे, उनके पाँव पे हाथ रखते थे, वो अपने पाँव सुकेड़ती थी, फिर आप सजदा कर पाते थे। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஊர் எவ்வளவு பெருசுனா, பெருசு எவ்வளவு சின்னதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தக்பீர் கட்டிடுவாங்க. சுஜூது செய்யற நேரம் வரும்போது சுஜூது செய்யற இடத்துல அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கால் இருக்கும். அதை தட்டி சைக்கிள செய்ய பிறகு ஆயிஷா அந்த காலை மடக்கி கொள்வாங்க, அந்த இடத்துல தான் சுஜூது செய்யும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். एक दफ़ा हज़रत फ़ातिमा, आपकी सबसे प्यारी बेटी, आपकी खिदमत में आई। ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண் மக்கள் ரொம்பவே அவங்களுக்கு நெருக்கமான விருப்பமான மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. और कहा, या रसूलल्लाह, मुझे अली ने भेजा है कि हमारे घर में कई दिन से खाने के लिए कुछ नहीं है, आपके पास कुछ है तो मरहमत फरमाएं। ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வரல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னை அனுப்பினாங்க. எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆகி இந்த வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு என்னை அனுப்பினாங்க. உங்கள்கிட்ட என்ன சரி சாப்பாடு இருந்தா அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பினாங்க. आपने फरमाया, बेटी, अल्लाह की कसम, तेरे बाप के घर में 1 महीने से कुछ नहीं है। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகனே, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், உன் வாப்பாட வீட்டுல 1 மாசமா எந்த சாப்பாடும் இல்லை. जिस नबी की दुआ से सूरज वापस आ गया, क्या उसकी दुआ से 2 रोटियां नहीं आ सकती थी? எந்த நபியில துவால மலர்ந்த சூரியன் திருப்பி வரைக்கும் அந்த நபியில துவால 2 ரொட்டி வாங்கிட்டு போயிடலாம். आ सकती थी कि नहीं आ सकती थी? எலுமையா जन्नत के खाने आ सकते थे। 2 ரொட்டி என்ன சொர்க்கத்துல சாப்பாடு வாங்கிட்டு கேளுமே. दुनिया में जन्नत बन सकती थी, உலகமே சொர்க்கம் வாங்கிட்டு. लेकिन दुनिया के इंसानों को ये पैगाम कैसे जाता कि दुनिया मुख्तसर है, इसमें गुजारा करो। ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு போன செய்தி தெரியுமா? இது கொஞ்ச கால வாழ்க்கை, இத கடத்திடுங்க. ये गुजारे की जगह है, இது கடத்திற இடம், मजे की जगह नहीं है। இது ருசிக்கிற இடம், मजे की जगह जन्नत है। ருசிக்கிற இடம், அனுபவிக்கிற இடம் அது சொர்க்கம். आप अलैहिस्सलाम ने हज़रत सलमान का कंधा पकड़ के एक दफ़ा फरमाया, सलमान, मुसलमान के लिए दुनिया तो जेल है, काफिर के लिए जन्नत है। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு போல புரிந்து சொன்னார், உலகம் இது முஃமின்களுக்கு, இது முஸ்லிம்களுக்கு இது எப்படி தெரியுமா? இது ஜெயில். ஆனா காஃபிர்களுக்கு இந்த உலகம் அது சொர்க்கம். आज हम सब के सब इस दुनिया को बनाने में लगे हुए हैं। இதே மாதிரி நான் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சரியான நிலையில அமைச்சரோடு மட்டத்திலே தான் ஈடுபட்டிருக்கோம். அதெல்லாம் மூழ்கி போய் अपनी मादी ताकतें भी इसको बनाने में सर्फ कर रहे हैं, अपनी रूहानी ताकतें भी इसको बनाने में सर्फ कर रहे हैं। இந்த முறைகளில் எங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும், அதை அவ்வளோத்தையும் எனக்கு உலக வாழ்க்கையை சரியா அமைப்பதிலே தான் செலவழிக்கிறோம். அதெல்லாம் வேற அந்த ஆத்மீக ஆற்றல்களை கற்பிக்கிறாங்க. அதுகள் எல்லாத்தையும் இந்த உலக வாழ்க்கையை சரியா அமைக்கணும் என்றதிலே தான் செலவழிக்கிறோம். मेहनत भी इसके लिए, दुआएं भी इसके लिए। என உழைப்பு, முயற்சி, ஓட்டம் அதுவும் இந்த உலகத்தை சரியாக்குறதுக்கு என துஆவும் அதுதான். कुरान भी पढ़ते हैं इस नियत से कि रोजी में बरकत हो। நாங்க குர்ஆன் ஓதுறது அந்த நியத்துல தான். குர்ஆன் ஓதினா ரிஸ்கில बरकत வரும்.
तवाफ भी करते हैं इस ख्वाहिश पर कि मेरी दुआएं कबूल हो। तवाफ से रनो अलकानी था तवाफ से के बोले है दुनिया का दुआ के अंदर दुआ कबूल आऊं अल्लाह तवाफ नहीं चलते। हुजूर के रोजे पे भी हाजिरी देते हैं दुनिया बनने की नीयत से। हुजूर सल्लल्लाहु अलैहि रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मुजरमान रौदा में पेन निकले थे मां अंदर चार्ज में दुनिया के दुआ के दुनिया में समझे। इसका मतलब है हमने अपने नबी की जिंदगी को समझा ही नहीं। यानी मने के लिए देखना तरीका नाट निकल ये रंग नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के बारे में अजीबने वेलंगली इंद्रिया हमें समझाने के लिए हुजूर ने फाके उठाए। ये वेलंगली एनक मुगल को वेलंग पड़ते रहते जितना हमारा पसियोड़ गर्मियोड़ बदलियोड़ वाला। अगर आप फाके न उठाते आपके लिए जन्नत के खाने उतरते तो आपके दर्जे में कमी नहीं आनी थी। ये मालूम है அவங்க பசியில இல்லாம சொர்க்கத்துல சாப்பாடு இறக்கறதுக்கு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கீங்க அப்படி வாழ்ந்திருந்தாலும் அவங்களோட அந்தஸ்துல இருந்த குறவும் வந்திருக்காது। अगर सारी जिंदगी हुजूर की सारी ख्वाहिशात अल्लाह पूरी करता तो क्या आपका दर्जा कम हो जाता? सल्लल्लाहु अलैहि वसल्लम மனிதன் தானே அவங்க என்ன ஆசைகள் தேவைகள் இருந்துச்சோ அதுல எந்த குறையும் இல்லாம வந்து குணூர் அவங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் வாழ வச்சிருந்தாலும் அவங்களோட அந்தஸ்துல என்ன சரி குறவு வந்திருக்குமா? आपका नाम तो अपने नाम के साथ अल्लाह ताला ने जमीन आसमान के बनाने से पहले ही लिख दिया था। मेराज की रात को जब आप अल्लाह के सामने हाजिर हुए तो अल्लाह ताला से कहा, या अल्लाह आपने हजरत इब्राहीम को खलीलुल्लाह बनाया। मेराज ने आज பயணத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாஹு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவங்க போய் சேர்ந்தாங்க। அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ ஹஜ்ரத் இப்ராஹிம் अलैहिस्सलाम उन्होंने नेशना हाथी को हजरत मूसा को कलीमुल्लाह बनाया। हजरत मूसा अलैहिस्सलाम कलीमुल्लाह उन्होंने नेशना वाला हाथी बनाया। दाऊद अलैहिस्सलाम के लिए लोहे को नरम किया। हजरत दाऊद अलैहिस्सलाम को इल्म पर वसपड़ती है। सुलेमान अलैहिस्सलाम के लिए हवाओं को मुसख्खर किया। हजरत सुलेमान अलैहिस्सलाम की काट वसपड़ती है। ईसा अलैहिस्सलाम के हाथ पे मुर्दों को जिंदा किया। हजरत ईसा अलैहिस्सलाम को मरणितवरिगला ಒಂದು ಉದವಿ ಕೊಟ್ಟು ಎಲ್ಪಾಟ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ। मेरे लिए क्या है? ಎಲ್ಲ எனக்கு என்ன எனக்கு फमाजा जअलतली எனக்காகவே நீ என்ன அந்தஸ்து வச்சிருக்கிறாய்? मेरे लिए क्या है? अल्लाह ताला ने फरमाया, अल्लाह उज़कर इल्ला ज़ुकिरत मई, मैंने तुझे जो इनाम दिया है वो इन सबसे बड़ा है। वो ये है कि मेरा और तेरा नाम हमेशा इकट्ठा रहेगा। अल्लाह ताला सदा என்னுடைய நபியே உங்களுக்கு தந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? நான் எங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுவோம் ஒரு நாளும் உங்களோடு கலட்டிக்கு என்ன மட்டும் செல்ல மாட்டாங்க। எப்பெல்லாம் என்ன நினைக்கணுமோ என்ன செல்லணுமோ அது எல்லா கட்டத்திலையும் இன்னொரு நினைச்சு உங்களையும் ஞாபகப்படுத்துறதை நான் ஆக்கிட்டேன்। क्या कोई सिर्फ ला इलाहा इल्लल्लाह पढ़ के जन्नत में जा सकता है? அது கேக்குறாங்க, யார் சரி வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லி அவங்களுக்குள்ளத செல்லாம சொர்க்க போகுமா? जब तक मुहम्मदुर रसूलुल्लाह नहीं पढ़ेगा उसका ला इलाहा इल्लल्लाह पढ़ना बेकार है। இது வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலையோ அது வரைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லதால இது லாபம் வரல। हमारे नबी अल्लाह के इतने करीब थे, हमारे घरने नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह की इतने नेरुकमानवங்க। उसके बावजूद भी अल्लाह से कभी दुनिया नहीं मांगी। அவ்வளவு நெருக்கம் இருந்து கூட ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் துனியாக்காக எதுவுமே கேட்கல। आप चटाई पे लेटे हुए थे जिसकी वजह से आपकी पीठ पे निशान थे। अब्दुल्ला इब्न मसऊद रज़ी अल्लाह अन्हु कहते हैं कि हमने कहा, या रसूल अल्लाह आपके लिए कोई नरम गद्दा बना दे। हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम हमारे सांजी पड़तीले எழுதிட்டாங்க। நம்ம முபாரக்கான உடம்புல அந்த பாயுடைய அடையாளங்கள் பட்டிருந்துச்சு। அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ் உடைய பாய்க்கு மேல என்ன சரி ஒரு மிருதுவான சொத்தான விருப்புகளை கொடுத்திருக்காங்க, விரிக்கவா? आपने फरमाया, मा ली वलिद दुनिया मा अना फिद दुनिया इल्ला कराकिब। सल्लल्लाहु अलैहि वसल्लम பதில், எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நான் வெறுமனே இந்த உலக வாழ்க்கையை ஒரு பிரயாணம் செய்யலாம்।
मैं क्या करूं दुनिया को, मैं तो मुसाफिर हूं। என்ன செய்வது இந்த உலகத்தில் நான் வெறுமனே ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய जैसे यहाँ पे श्रीलंका में अगर मुझे कोई किसी नई गाड़ी की चाबी दे के ये मैं आपको गिफ्ट करता हूँ, तो मैं यही कहूँगा ना, भाई मैं तो 4 दिन का मेहमान हूँ, मैंने गाड़ी को क्या करना है, जहाज में तो जाएगी नहीं मेरे साथ। அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, உங்களை ஒரு ஆள் யார் சரி ஒரு ஆள் ஸ்ரீலங்கால வந்து எனக்கு ஒரு கார் ஒன்று தரார், அந்த சாமி தரார், உங்களுக்கு நான் ஹதியாவா தந்தது. அதில் சொல்லுவேன், நான் என்ன பதில் சொல்லுவேன், இந்த வாகனத்தை நீங்க எனக்கு தந்து என்னலாம், அதான் விமானத்தில் 4-5 நாள் எழுப்பிட்டு வடே, जहाज में तो जाएगी नहीं, मेरे किस काम की। விமானத்தில் காலத்துக்கு போகிறாங்க, நீங்க தந்து என்னலாம், எனக்கு என்ன தெரியும்। हुजूर फरमाते हैं, मैं नरम गद्दे का क्या करूं, ये तो यहीं रह जाएगा। அல்லாஹ் சொன்னது வார்த்தைக்கு அர்த்தமா இல்லை, அந்த மிருதுவான விருப்புகளை நான் என்ன செய்வேன், அடிக்க விட்டுட்டு போற சாமான்। अब ये सोच हर मुसलमान की होनी चाहिए। இதே மாதிரி இது வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமுள்ள யோசனை இல்லை, இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் விதிக்க வேண்டிய யோசனை। आज हम सब दुनिया के की मोहब्बत में गिरफ्तार हो गए हैं। இதே மாதிரி நாங்கள் முழுமையாக இன்னைக்கு எங்களுடைய உலகத்துடைய ஆசையில மூழ்கிட்டு இருக்கோம்। और अल्लाह ताला पूरे कुरान में चीख चीख कर दुनिया की हकारत को बयान करते हैं। இதே மாதிரி முழு குர்ஆன்லையும் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக தட்டு இந்த உலகம் எவ்வளவு இழிவானது கேவலமானது என்றதை விளங்கப்படுத்தியிருக்கிறார்। अल्लाह ताला फरमाते हैं, इअलमू अन्नमल हयातुद दुनिया लअबुन व लहवुन व ज़ीनतुन व तफाखुरुन बैनकुम व तकासुरुन फिल अम्वालि वल औलाद कुल्लु नफ्सिन ज़ाइक़तुल मौत व इन्नमा तुवफ़्फ़ौना उजूरकुम यौमल क़ियामह फमन ज़ुहज़िहा अनिन नार व उदख़िलल जन्नत फ़क़द फ़ाज़ वमल हयातुद दुनिया इल्ला मताउल गुरूर वमल हयातुद दुनिया इल्ला लहवुन व लइब व इन्नद दारल आखिरत लहियल हयवान वضرب लहुम मसलल हयातिद दुनिया कमाइन अंज़लनाहु मिनस समाअ फ़ख्तलत बिही नबातुल अर्द फ़अस्बह हशीमन तज़रुहु रियाह वकान अल्लाहु अला कुल्लि शैइन मुक़तदिरा। ये मैंने 4 आयतें बतौर मिसाल के आपके सामने पेश की हैं। सारा कुरान भरा पड़ा है जिसमें अल्लाह ताला ने दुनिया की हकारत को बयान किया है। முழு குர்ஆனும் உலகம் கேவலமானது இழிவானது என்ற சட்டத்துல அப்படி நிரம்பியிருக்கிறது முழு குர்ஆன்। ஒவ்வொரு ஆயத்தை ஒரே காட்டுறாங்க, அது சொற்களிட்ட உலகம் அல்லாஹ் தஆலா ஏமாற்றமானது, இது ஏமாற்றுறது, விளையாட்டு அழிஞ்சு போறது, நிரந்தரமான கூலிகள் ஆசனத்தில் இருக்கிறது, அர்த்தத்தில் உள்ள கால ஆயத்தில்। हमारी मिसाल ऐसी है जैसे एक बाप अपने बच्चे को आजमाने के लिए उसके सामने चंद चॉकलेट रखता है और एक 10 करोड़ का चेक रखता है। எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன்। ஒரு வாப்பா என்ன செய்யறாரு, பிள்ளைய அவர் ஒரு சின்ன ஒரு பயிற்சியோடு எடுக்கிறதுக்கு மாதிரி, செக் பண்றதுக்கு மாதிரி 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு செக்கை வைக்கிறார்கள்। அது மாதிரி கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டு 10 करोड़ का चेक। अब वो बच्चा कहता है मुझे तो चॉकलेट चाहिए। அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும், செக் வேணும்னு சொல்லுமா, எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும்। उसकी माँ उसको समझाती है, निकम्मे ये चॉकलेट तो बहुत घटिया हैं और मामूली से हैं, इस चेक में तो ऐसे अरबों चॉकलेट हैं। இப்போ அம்மா பக்கத்துல இருந்து விளங்கப்படுத்துறாங்க, இறக்கமா கூப்பிடுறதுல அந்த அந்த தாலிக்கு அது பொறுமதி, இந்த சாக்லேட் அது கொஞ்சம், அது இன்னைக்கு நாளைக்கு முடிகிறது, இதுல இது மாதிரி எத்தனையோ சாக்லேட் வாங்கி वो कहता है नहीं ठीक है लेकिन ये फीका है। அந்த புள்ள சொல்ல மதந்த வெறுத்தால் அது நீ எனக்கு சாக்லேட் தான் வேணும்। ये जो चेक है ना, है तो 10 करोड़ का लेकिन फीका है। 10 கோடி का பொறுமதி, ஆனா இப்போ இல்லை। और टॉफी मीठी है, அதுல டேஸ்ட் எது இனிப்பாய், मुझे तो टॉफी चाहिए। எனக்கு टॉफी தான் வேணும்। आज दुनिया के लोग कहते हैं हमें तो दुनिया की औरत चाहिए, हमें तो दुनिया का पैसा चाहिए,
हमें तो दुनिया का बंगला चाहिए, हमें तो दुनिया की इज्जत चाहिए। मेरे दोस्तों, ये सब चीज़ें यहीं रह जाने वाली। சொன்னாங்க அதில் தானே இன்றைக்கு நேரத்தில் இன்னைக்கு மக்கள் என்ன சொன்னாங்க, உலகத்தில் உள்ள பொங்கலா உலகத்தில் இருக்கிற ஊழல் அது போதும், உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வம் அது போதும், என்னை மாணவர்களே இது இல்லாமல் இது உலகத்திலே இருக்குது, எங்களுக்கு கூட வாழணும்। साथ क्या जाएगा? எங்களுக்கு கூட எது வரும்? पैसे नहीं जाएंगे, नमाज साथ जाएगी, தொழுகை எங்களுக்கு கூட வரும், रोज़ा साथ जाएगा, எங்க நோன்பு எங்களுக்கு கூட வரும், जिक्र व तिलावत साथ जाएगी, எங்க जिक्र तिलावत எங்களுக்கு கூட வரும், अल्लाह के नाम पे खर्च किए हुए पैसे साथ जाएंगे, அல்லாஹ்வுக்காக செலவழிச்சது அது எங்களுக்கு கூட வரும், अल्लाह के घर का किया हुआ हज काम आएगा, மெனுவர்களே அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் செஞ்ச ஹஜ் அது எங்களுக்கு கூட வரும், अपने रिश्तेदारों के साथ हुस्न सलूक साथ जाएगा, எங்க உறவுகளோட நாம நல்லா நடந்தது அது எங்களுக்கு கூட வரும், अपने माँ बाप की इज्जत और खिदमत साथ जाएगी, எங்க உம்மா பாப்பாவை கண்ணியப்படுத்தி பணிவிடை செஞ்சது அது எங்களுக்கு கூட வரும், और दुनिया में दीन को फैलाने के लिए आपने जो कुर्बानियां की ये आपके साथ जाएंगी। அல்லாஹ்வுடைய மேலான தீன துனியால பரசுறதுக்கு முபாரக்கான தாவத் கொடுத்து இந்த தியாகம் செஞ்சோம், அந்த தியாகங்கள் எங்களுக்கு கூட வரும்। ये आखिरत की तैयारी है। அது கொஞ்சமர்களே இதுதான் ஆখিরাத்துக்கு தயாராகிறதுக்கு செஞ்சது। यहाँ की मेहनत ये है कि सुबह को ड्यूटी पे जाओ, शाम तक ड्यूटी में रहो, எனவே இங்கே உள்ளவையில சுபவுல வேலை பேசி மாலை வரைக்கும் வேலை செய்கிறது। और वहाँ की मेहनत ये है कि बेशक आप दुनिया का काम करें, लेकिन जब अजान हो तो सब चीज़ें छोड़ छाड़ के मस्जिद में हाजिरी दें। அப்ப ஆகிரத்துல உழைப்பேன், உலகத்தில் உழைப்பு செஞ்சான், காலையில போன மாலை வரைக்கும் உங்க ஏதாவது ஆகிரத்துக்குள்ள தயாரிப்பேன்। இப்ப அதான் செஞ்சிருப்போம், அவ்வளோ துணியாத வேலையை வச்சுட்டு நீங்க பள்ளியில ஆஜராக பள்ளிக்கு வச்சு और जो काम करें वो अल्लाह के हुक्म और नबी के तरीके के मुताबिक करें। உலகத்துல என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முறை இதை கவனிச்சு அதுக்கு தோதுவாக செஞ்சோம்। कितने मुसलमान ताजिर हैं जो ऐसे तरीके से कारोबार कर रहे हैं जो शरीयत में हराम है। எத்தனையோ முஸ்லிம் வியாபாரிகள் எந்த முறையில வியாபாரம் செய்யறாங்கன்னா எங்க ஷரியத் மார்க்கம் ஹராமாக்கி வச்சுக்குது, அந்த முறையில வியாபாரம் பண்ணுவாங்க। बेशक उनको पैसा आता हुआ नजर आ रहा है, சந்தேகம் இல்ல, சல்லி வார மாதிரி அவங்களுக்கு வேலை, लेकिन हराम से कमाए हुए माल में बरकत नहीं होती। ஆனா கண்ணியமானவர்களே ஹராமான வகையில சம்பாதிச்ச அந்த சொத்து செல்வத்தில் ஒரு நாளும் பறக்கத் இல்லை। एक बुजुर्ग से किसी ने कहा, बरकत क्या होती है? ஒரு பெரியாரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதில் பறக்கத் எப்படி வரும்? उसने कहा कि कभी कुतिया को बच्चा जनते हुए देखा है? कुतिया को बच्चा जनते हुए देखा है? कितने बच्चे जनती है वो? அதில் கேட்கிறாங்க நாய்க்கு அது குட்டி போடுறது, இதை பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்க। एक कुतिया 10-10 बच्चे जनती है, அதனால எப்பயுமே 10 8 இப்படிதான் குட்டி போடும்। और बकरी कितने बच्चे जनती है? 1 या 2। ஆடு குட்டி போட வைக்கிறேன் ஒன்று ஜாதி। दुनिया में बकरियां ज्यादा हैं, कुत्ते ज्यादा हैं? அது கேட்கிறாங்க ஆடு கூடையா இந்த நாய்கள் கூடையான்னு கேட்கிறாங்க। बताएं। ஆடு हालांकि कितनी बकरियां ज़बह होती हैं, ஆனாலும் எத்தனை ஆடு அறுக்கப்படுது, நாய் அறுக்கிறது இல்லையா? कुत्ते ज़बह होता है कहीं? तो फिर भी बकरियां इतनी ज्यादा क्यों हैं? இவ்வளவு ஆடு அறுத்தும் ஆடு இவ்வளவு நிரம்பிச்சது ஏன்? ये बरकत है। அதுதான் பரக்கத்துன்னு சொல்றாங்க। जो हराम कमा रहा है, हराम तरीके से कमा रहा है, शरीयत के खिलाफ कारोबार कर रहा है, उसका माल चाहे करोड़ों में हो, उसमें कोई बरकत नहीं। அதுல சொல்றாங்க ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார் ஹராமான வழியில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அது பரக்கத் ये माल बाकी नहीं रहेगा, அது ஒரு நாள் மிச்சம் இல்லை। एक बीमारी आएगी सारा साफ हो जाएगा, இன்னொரு நோய் வரும் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு கொண்டு போயிடும், एक केस होगा सारा साफ हो जाएगा, இன்னொரு பிரச்சனை வரும் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு கொண்டு போயிடும், एक चोर आएगा सारा उठा के ले जाएगा, ஒரு திருடன் வருவார் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு கொண்டு போயிடுவார்। या अपने ही बच्चे अय्याशी पे उतराएंगे, सारा माल साफ कर देंगे। வேத வெளியிலிருந்து ஆட்கள் வரதை விட புள்ளக தட்டை யாவாரத்தை கொடுப்பார் அவ்வளோத்தையும் இல்ல மாட்டேங்கிறார்। हलाल में बरकत है। ஹலாலான சம்பாத்தியம் அதுல தான் नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीके पर कारोबार करेंगे, उसमें बरकत होगी। முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில தொழில் அமைச்சுக்குள்ளும் அதுல பரக்கத் உண்டா। वो माल आपको भी काम आएगा, आपकी नस्लों को भी काम आएगा। அந்த சொத்து செல்வம் மீது உங்களுக்கும் பிரயோஜனப்படும், உங்களோட பிள்ளைகள் சந்ததிகள் அவங்களுக்கும் பிரயோஜனம்। शरीयत के मुताबिक कारोबार करना ये आखिरत की तैयारी है। ஷரியத்தின் அடிப்படையில வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்வது அது ஆகரத்துக்குள்ள தயாரிப்பு।
अपने माँ बाप से मोहब्बत करना ये आखिरत की तैयारी है। அம்மா அப்பாவோட நேசம் பாராட்டுறது கண்ணியமானவர்களே நீங்கள் ஆகிறதுக்குள்ள தயாரி. आजकल लोगों के पास माँ बाप के लिए टाइम ही नहीं है। இன்றைக்குள்ள சமூகம் இன்றைக்குள்ள ஆட்கள் அவங்களிடத்துல தங்க அம்மா பாப்பாக்கு கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. नौकर रखे हुए माँ बाप के लिए, वो उनकी खिदमत करते हैं। அம்மா பாப்பாக்கு கூலி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு நேரம் இல்லை அம்மா அப்பாக்கு பணிவிடை செய்ய. ये वो हैं जो माँ बाप के बड़े खिदमत गुजार हैं, जिन्होंने नौकर रखे हुए। கண்ணியமானவர்களே யாரு கூலி வச்சுக்கிறாங்களோ அவங்க அம்மா அப்பாக்கு பற்றி வேலை செய்யலாம். जो नाफरमान है उन्होंने ओल्ड हाउस में डाले हुए माँ बाप। உம்மா பாப்பா வழிபடாக்கு வேற இடத்துல அவனுக்கு माँ बाप की दुआएं लें। சொல்றாங்க கண்ணியமானவர்களே உம்மா பாப்பாட துஆ வாங்க. एक शख्स हमारे नबी की खिदमत में आए, या रसूलल्लाह मैं जिहाद में जाना चाहता हूँ। ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் நான் ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுறேன். आपने फरमाया तेरे पीछे घर में कौन है? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க உங்க வீட்ல யார் இருக்கா? कि मेरी बूढ़ी माँ है। என்ன ஒரு வயசாளியான அம்மா இருக்கிறாங்க. उसका पीछे खिदमत करने वाला कोई है? கேக்குறாங்க அந்த தாய்க்கு பணிவிடை செய்ய யார் இருக்கிறாங்களா? उनका नहीं। இல்ல அப்படியா? आपने फरमाया इल्ज़म रिजलैहा। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அவரோட உம்மாட ரெண்டு காலையும் நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க. आपने ये नहीं कहा इख्दिमहा, பணிவிடை செய்யணும்னு சொல்லல. इल्ज़म रिजलैहा, உம்மாட ரெண்டு காலை उसके कदमों से चिमड़ जा। அவரோட காலை பற்றி பிடிச்சுக்கோங்க. फसम्मह अल जन्नह, அங்கதான் ஒரு சொர்க்கம் இருக்குது. इसके कदमों में जन्नत है। ஒரு உம்மாட அந்த பாதத்துல தான் நல்லா உபர சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். इमाम ज़ैनुल आबिदीन इमाम हुसैन के बेटे ज़ैनुल आबिदीन रहमतुल्लाह अलैहि हज़रत हुसैन रज़ियल्लाहु अन्हु वो अपनी माँ के रोजाना पांव धो के वो पानी पीते थे। அவரோட வலமை ஒவ்வொரு நாளும் தன் தாயிட கால கழுவி அந்த தண்ணியில குடிச்சுக்கணும். आज है कोई ऐसी औलादें? இப்படி யார் சரி ஒரு பிள்ளை இன்னைக்கு தேடிய கேள்வா? क्यों नहीं है? ஏன் இல்லை? इसलिए कि दीन की मेहनत नहीं है, தெரியுமா दीनुடைய அந்த உழைப்பு जिंदगियों में दीन नहीं है। வாழ்க்கையில दीन இல்லாம दीनदार भी बेदीन है, दीनदारன பேர்ல உள்ளவத்தை दीन वो माँ के मकाम को नहीं जानते, और உம்மாட அந்தஸ்து விளங்காத वो बाप के मकाम को नहीं जानते। பாப்பாட அந்தஸ்து விளங்காத हमारी नस्लों की जिंदगियां गुजरी यूनिवर्सिटियों में, कॉलेजेस में। எங்கட பிள்ளைகள வாழ்க்கை கழிக்கிறது காலேஜ்ல யூனிவர்சிட்டி. वहाँ ये थोड़ी पढ़ाया जाएगा कि माँ क्या है और बाप क्या है। அங்க இந்த படிப்பு உம்மா யாரு பாப்பா யாரு அவங்களுக்கு என்ன படிக்கிறது இருக்கும். वहाँ तो डांस सिखाया जा रहा है, அங்க படிச்சு கொடுக்குற டான்ஸ், पैसे कमाने के गुर सिखाए जा रहे हैं, சல்லி சம்பாதிக்கிற முறை இதை படிச்சு கொடுக்குறாங்க. पैसे कमाने के तरीके सिखाए जा रहे हैं। சல்லி சம்பாதிக்கிற வழிமுறைகளை படிச்சு கொடுக்குறாங்க. इसलिए मेरे दोस्तों, हम आखिरत के लिए मेहनत करें, आखिरत के लिए कोशिश करें जो हमें काम आए। அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் நீங்கள் ஆகிரத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய வேலைகளை முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். और आखिरत की तैयारी है कि सर से लेके पाँव तक, सुबह से लेके शाम तक, शाम से लेके सुबह तक कोई अल्लाह की नाफरमानी ना करें, अल्लाह का हर हुक्म पूरा करें। அதனால கையும் ஆகிரத்துல தயாரிப்புண்டா சுருக்கமா அதில் சொல்றாங்க உச்ச தலைமையில் உள்ளங்கால் வரை சுபகல இருந்து காலையில இருந்து மாலை வரை, மாலையில இருந்து காலை வரை அல்லாஹ் எந்த கட்டளைக்கும் மாறு நடக்காம எங்களை ஆக்கிக்கொள்ளும். आप वो मुसलमान जो काफिर मेजॉरिटी में रहते हैं, தேவர்களே நீங்க பிடியான முஸ்லிம்கள் என்ன காஃபிர்கள் என்ற சமூகத்துல கலந்துருக்கீங்க. ये इस्लाम के नुमाइंदे हैं, ये इस्लाम के नुमाइंदे हैं, सफ़ीर हैं इस्लाम के। ஆனா கண்ணியமானவர்களே இது இந்த கட்டம் இருக்குது இந்த இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான இடம். जो शागिर्द होता है ना, वो उस्ताद की या तो नेक नामी का जरिया बनता है या बदनामी का जरिया बनता है। கண்ணியமானவர்களே மாணவர் இருக்கிறேன் அவர் எப்பயும் உஸ்தாதுல பேரை பாதுகாக்கிறால தான் வைக்கணும், அது சார்ந்த பேரை பழுதாக்கிறால வைக்க மாட்டாங்க. आप यहाँ 10% हैं, நான் வெறுமனே இலங்கையில ஒரு 10%, मेजॉरिटी गैर मुस्लिमों की है। பெரும்பான்மை வந்து முஸ்லிம் இல்லாதவர்கள். आपका अमल आपका अमल आपका नहीं कहलाएगा, आपका अमल मुस्लिम का अमल कहलाएगा। கண்ணியமானவர்களை நீங்க செய்யற வேலை உங்களால நடத்துறது உங்களோட பேரோட இணைச்சி யாரும் இவரு செஞ்சு சொல்ல மாட்டாங்க சமூகத்துல. ஒரு முஸ்லீம் இப்படி செஞ்சாங்கன்னா சொல்லுவாங்க. आपके गलत अमल से
आपकी बदनामी नहीं होगी, हुजूर की बदनामी होगी। நீங்க செய்யற தவறான வேலையில உங்களுக்கும் யாரும் ஓட பேரை சொல்லி பெரிய செஞ்சதில்ல. இஸ்லாத்துக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் को தான் அது தப்பான பேரை கொண்டு செஞ்சு. अब आप देखें, आप हुजूर की नेक नामी का जरिया हैं या हुजूर की बदनामी का जरिया है? இப்ப சொல்லாங்க, இப்ப நாங்க எங்களை நிதானிச்சு கொள்ளுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேரு வாங்கி கொடுத்தாங்களா, அவங்களோட பேரை பந்தாக்கினாங்களா? कितनी बड़ी बात है ये। எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. आप मुसलमानों को तो ऐसा होना चाहिए कि देखने वाले आपको देखकर हुजूर की अजमत को समझें और जानें। இனிமேல்களே நாங்கள் எல்லாரும் எப்படி ஆகணும் வேண்டாம், இதை பார்க்கிறாங்க, இதை பார்த்தே விளக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் हमारी जिंदगी ऐसी होनी चाहिए कि गैर मुस्लिम हमें देख के कहे, जब उम्मती का ये हाल है तो इनका आका कैसा हो। இனிமேல் அதில் சொல்றாங்க, என்னுடைய உங்களுடைய நிலைமை எப்படி ஆகணும் வேண்டாம், இதை பார்க்கிறாங்க செல்லணுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல உள்ள இவர்கிட்ட நிலைமை இவ்வளவு ஒரு நல்ல நிலைமைண்டா, இவருடைய நபி எப்படி இந்திப்பாங்கன்னு சொல்லி நினைக்கணும். बात समझ में आ रही है? அசல் சில விஷயங்கள் விளங்குதான். इंडिया में एक दफ़ा एक हिंदू ने मुसलमानों को मुनाजरे के लिए ललकारा। இந்தியாவில் ஒரு தரம் ஒரு இந்து மனிதன் சில முஸ்லிம்களை அவர் ஒரு தர்க்கம் செய்யறது, விவாதம் செய்யறது, और उसने कहा, मुनाजरा करूंगा सिर्फ मौलवी कासिम से। அவர் சொன்னாரு, நான் விவாதம் செய்வேன் ஒரே யாரு, காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட. उसने कहा, मौलवी कासिम से मुनाजरा करूंगा। அவரோட தான் நான் செய்வேன். तो मौलाना कासिम साहब ने अपने शागिर्द भेज दिए। मौलाना कासिम साहब रहमतुल्लाह अलैहि तन्ने मानवरा अनुभव। उसने कहा, मैं तो मुनाजरा मौलवी कासिम से करूंगा। அவர் சொன்னா மாணவர்களோட இல்ல, நான் அவரோட தான் விவாதம் செய்வேன். तो शागिर्दों ने कहा, पहले शागिर्दों से तो निमट लो, फिर उस्ताद भी देख लेना। असला முதல் மாணவரை சமாளிங்க, அதுக்கு உஸ்தாத பார்க்கலாம். மட்டும் மாணவர் என்ன சமாளிங்க, அப்புறம் உஸ்தாத. जब उसने शागिर्दों का इल्म देखा, எப்போ அவரு அந்த மாணவர்ட்ட இல்ம அவர்ட்ட தரத்தை விளங்கிட்டாங்க, तो वो हैरान रह गया। அவர் அப்படியே நிலை குறைஞ்சு போயிட்டார். कहने लगा, शागिर्दों का ये हाल है तो उस्ताद का क्या हाल होगा। அதனால மாணவர்ட்ட தரனை பிடிட்டா உஸ்தாத தரனை பிடிக்கணும்னு அந்த இந்து கன்சென்ஸ் சொன்னாங்க. ये आप जितने बैठे हुए हैं, खास तौर पर नौजवान, ऐसे बनो कि गैर मुस्लिमों को आपको देखकर हुजूर की अजमत का अंदाजा हो। அதில் சொல்றாங்க, இன்னைக்கு உட்கார்ந்துக்கிற அவ்வளோ பேர், குறிப்பாக இந்த சபையில் உள்ள வாலிபர்கள், அதில் சார் நீங்க ஒவ்வொரு ஆளும் அவங்க எப்படி ஆக்குவீங்களா, முஸ்லீம் இல்லாத ஒரு நபிகள் உங்களை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதியை நடக்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஆளும் எங்களை மாற்றிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ऐसे बनो कि आप में हुजूर की झलक हो। और அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சு அப்படியே விளம்பரம் மூலமா यहाँ पे कोई पुलिस की वर्दी पहन के दाखिल हो तो आप समझेंगे कि नहीं समझेंगे कि ये पुलिस वाला है। அதில் சொல்றாங்க, ஒரு போலீஸ் இந்த மஸ்ஜிதுக்கு வாரா, ஒரு சொல்லி கொடுத்து கொண்டு வாரா, அவர் உடுப்பை பார்த்து விளக்குமா இல்லையா அவர் போலீஸ் வாரா. और अगर अगर यहाँ पे कोई काला कोट पहन के दाखिल हो तो लगेगा कि नहीं लगेगा ये वकील है। அதில் சொல்றாங்க, அந்த கோர்ட்ல உள்ள ஆக்கள் போட்டிக்கிற ஒடுப்பிக்கிற அந்த கருப்பு பெரிய கோட் அதை போட்டுட்டு ஒரு ஆள் வந்தா எனக்கு விளங்கிட்டு வீட்டு கோர்ட்ல உள்ள ஒரு ஆளுக்கு வந்திக்கிறாங்க. और अगर कोई सफेद कोट और गले में वो जिससे वो सीना चेक करते हैं, चेस्ट चेक करते हैं, वो लटका के अगर दाखिल हो तो आपको लगेगा कि नहीं लगेगा ये डॉक्टर है। வெள்ள கோட்டன்னு போட்டு அந்த ரசோவிக்கிற அதை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் உள்ளுக்கு வந்தா நீங்க பார்த்து வெளியே கொள்ளுறீங்க, இது போட்டிக்கிறாரு வெள்ள போட்டு போட்டிக்கிறாரு அப்படின்னு. तो हम में इतनी क्वालिटी तो होनी चाहिए ना कि देखने वाला हमें देख के कहे कि ये मोहम्मद का मानने वाला है। என்னோட அப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க யாருன்னு விளங்கிடுவாங்க. ஆனா குறைஞ்ச தரத்துல என்னட்டையும் உங்கள்கிட்ட இருக்கணும், எங்களை பார்க்கிற ஒரு ஆள் சொல்லணும், இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுற ஒரு ஆள் சொல்லணும். तो अपने नबी की झलक अपने में पैदा करेंगे। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த தோற்றத்தை அந்த முறையை எங்களுக்குள்ள உண்டாக்கி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். मैं आपके पास जो रूप लेके आया हूँ ये मेरा नहीं है, ये हुजूर का रूप है।
அதை சொல்றாங்க, நான் இப்போ உங்களுக்கு முன்னுக்கு உட்கார்ந்துக்கிற இந்த நிலைமைக்கு இது இது ஏற்றுக்கல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். और ये सिर्फ इसलिए लेके आया हूँ ताकि ताकि आपके सामने सही हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के हुलिये की झलक पेश कर सकूं। அதில் சொல்றாங்க, ஏன்டா கல்பனை இருக்குது, நீங்க எங்க பார்த்து விளங்காலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருக்காங்க. मेरा बातिन तो बहुत गंदा है, அதில் சொல்றாங்க, இந்த உள்ளுக்குள்ள அது நிறைய ஊற்றலாம், உள்ளுக்கு நிறைய அழுத்திக்கிட்டான். लेकिन मैंने अपने जाहिर को आपके पास आने से पहले ऐसा बनाया है ताकि मैं आपको दिखा सकूं कि हुजूर की झलक हर मुसलमान में होनी चाहिए। நான் மரமுந்தி என்ற வெளிரங்கத்தை பண்ணி மாற்றி கொண்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ காலம் கேட்டா பணிகளை சொன்னாங்க, என்ன பார்க்கிறாக்கள் விளங்கணும், இந்த வெளிரங்கத்தை விளங்கணும். முஸ்லீம் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருந்தாங்க, நானும் இப்படி ஆக்கணும் என்றுதான் இந்த தோற்றம் வந்து அனுப்பிச்சேன். तो आप सारे अपने अंदर हुजूर की झलक पैदा करेंगे। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த உணர்வை, அந்த பாடி தோற்றத்தை இவர்களுக்கு நாம் உண்டாக்கி கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். सर पे इमामा हो, அதில் ஆசை எல்லா தலையிலையும் தலைப்பாடிக்கும், लंबा कुर्ता हो, இந்த ஜுப்பா நீளமா இருக்கும், जुबानी लंबा कुर्ता हो, இந்த குர்தா அதில் ஒட்டிக்கிற குர்தா அது जबान झूठ से और गीबत से पाक साफ हो, இந்த நாக்கு போய் பேசுறது, ஈபத் பேசுறது சுத்தமாயிடும், निगाह गैर महरम को देखने से बची हुई हो, இந்த பார்வை மகரம் இல்லாதவர்களை பார்க்கறதிலிருந்து பாதுகாத்துடும், और गर्दन तवाज़ु से झुकी हुई हो, இந்த கழுத்து எங்களை தலை விஜயமே அது பணிவுக்காக பறிச்சு வைக்கும், दिल दुनिया की मोहब्बत से खाली हो, இந்த உள்ளம் துனியாட மஹப்பத்திலிருந்து சுத்தமாகிடும், अल्लाह और अल्लाह के नबी की मोहब्बत से भरा हुआ हो, இந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தில நிரம்பிடும், हाथ जुल्म से पाक हो, இந்த கை அது இருட்டு எல்லா பாவங்கள் அதிலிருந்து சுத்தமாகிடும், और जिस्म से कोई गुनाह ना हो, இந்த முழு உடம்புல இருந்து எந்த பாவம் நடக்கப்படாது. अगर हो जाए तो फौरन उससे तौबा हो। இது தவறுதலா என்ன சரி பாவம் நடந்துட்டாலும் உடனே தௌபா செய்யணும். बस ये है दीन, இதுக்கு தான் தீன். कितना आसान, எவ்வளவு லேஸ். और चेहरे पे हुजूर की पूरी सुन्नत हो। என முகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான தாடி முழுமையாக. ये आदम अलैहिस्सलाम की भी सुन्नत है, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத், नूह अलैहिस्सलाम की भी सुन्नत है, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத், इब्राहिम अलैहिस्सलाम की भी, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத், हजरत मूसा हजरत ईसा की भी। மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத். किसी की भी न हो, मेरे मोहम्मद की सुन्नत होना काफी है। யாரோட சுன்னத் இல்லாட்டி பரவாயில்ல, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ற ஒன்றே போதும். अबू बकर की सुन्नत है, अबू बकर रज़ियल्लाहु अन्हु सुन्नत, उमर उस्मान और अली की सुन्नत है, हज़रत उमर उस्मान अली रज़ियल्लाहु अन्हु और सुन्नत, हसन और हुसैन की सुन्नत है। हसन हुसैन रज़ियल्लाहु अन्हु की सुन्नत है। तैयार है? நான் எல்லாரும் இந்த சுன்னத் அமல் செய்ய தயாரா இன்ஷா அல்லாஹ். पूरे दीन पे चलेंगे ना, முழு தீன் படி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். कहीं अल्लाह की नाफरमानी तो नहीं करेंगे। இன்ஷா அல்லாஹ் பாவம் செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். हर एक को इसकी दावत दें। இத தாவத் கொடுங்க. पहले समझाने के लिए अंबिया आते थे, முதல் விளங்கப்படுத்த நபிமார்கள் வந்தாங்க. अब नबी तो कोई नहीं आएगा, அபி நபி வர மாட்டாங்க. कोई नबी तो नहीं आएगा, நபி வர மாட்டாங்க. தானே யாரும் कोई नबी आएगा? हमारे नबी आखिरी नबी है। ஏன்னா நபி தான் கடைசி நபி. अब हमारे जिम्मे है औरों को दावत देना, இப்ப எங்கட பொறுப்பு தான் மத்தாக்களுக்கு இத சொல்லி தாவத் கொடுக்கிறது. औरों को दावत देने का ढंग सीखने के लिए तबलीग में जाएं। அதே மாதிரி மத்தாக்களுக்கு தாவத் கொடுக்கிறத படிக்கிறதுக்கு அந்த துடிப்பு, அந்த உணர்வு, அதுக்கு தான் தாவத்துல தப்லீக்ல அந்த முபாரக்கான வேலையில நேரம் எடுத்து நான் வெளியா तबलीग में जाएंगे इंशाल्लाह। दावत வேலையில நேரம் எடுத்து போமா इंशाअल्लाह। अल्लाह ताला मुझे आपको तौफीक दे और जहाँ अहलुल्लाह मुयस्सर हों, अहलुल्लाह की सुहबत में बैठे। அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். எங்கெல்லாம் அல்லாஹ்வை அடைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய சன்வாசத்துல காலம் கழிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. अहलुल्लाह कौन है? जिन्हें देख के अल्लाह याद आए। அஹ்லுல்லாஹ் அல்லாஹ்வுடையவர்கள் யார்? அதுக்கு ஒரு அடையாளம், அவங்களை பார்த்தா அல்லாஹ் யாரும். जिनके पास बैठकर अल्लाह की मोहब्बत में इजाफा हो யாருக்கு கூட உட்கார்ந்திருந்த அல்லாஹ்வோட அன்பு அதிகரிக்கும் और दुनिया की मोहब्बत में कमी आए। दुनियाட मोहब्बत குறையும். ये अल्लाह वाले हैं இவர்களுக்கு தான் அல்லாஹ் வாலா, जिनकी पूरी जिंदगी सुन्नत के मुताबिक है। யாட முழு வாழ்க்கையும் சுன்னத்துக்கு தோதுவாக சுன்னத்தின் படி இருக்கிறது. ऐसे लोग मुयस्सर हों तो इनके पास बैठा करें। இப்படியான மக்கள் எப்பயாச்சும் கிடைச்சா அவங்களுக்கு கூட கொஞ்சம் உட்காரு.
अल्लाह ताला हम सबको तौफीक दे। அல்லாஹ் எல்லாருக்கும் தோஃபிக் செய்வானா.